ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நெய்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நெய்பர்ஸ் கிச்சனில் தர்மபுரி ஸ்டைலில் தோப்பம் அப்படின்ற டிஷ் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது பேசிக்கலி ஒரு ஸ்வீட் டிஷ் தான். ஸோ நிறைய பேருக்கு கேள்விப்படாமல் இருப்பீங்க இந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு. பட் ப்ராப்ளமே இல்லை. நம்ம நெய்பர்ஸ் கிச்சனில் எப்படி தோப்பம் செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல தோப்பம் செய்யறதுக்காக 3 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சைப்பயிறு நல்லா வறுத்துட்டு அப்புறம் அரைச்ச மாவு. நான் கடையில் கொடுத்து தான் அரைச்சேன். இந்த மாவில் அரைச்ச பிறகு நான் 3 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கப்பில் தான் 3 கப் அளவு எடுத்தேன். நம்ம இதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம வெல்லத்தில் இது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். வெல்லம் பாகு பண்ணக்கூடாது. வெல்லத்தை வந்து தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். வெல்லம் பாகாக்க தேவையில்லை. ஸோ அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சுட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெல்லத்தை அப்படியே டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். இது ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து வெல்லத்தில் கல் இருக்கும், இல்லை அடியில் மண் இருக்கும். அது எல்லாமே இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் இப்படி ஃபில்டர் பண்ணுறது. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த வெல்ல பாகு சேர்த்து விஸ்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசையணும். சூடாக இருக்கும்ல, அதான் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். இப்போ மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது கூட நான் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 கப்பு. லேசாக சூடு பண்ணிவிட்டு தோல் மட்டும் வர அளவுக்கு இது பண்ணுற அளவுக்கு இருந்தது. உங்களுக்கு சப்போஸ் இதில் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சுடு தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சாச்சு வேர்க்கடலை சேர்த்து. இப்போ நான் அதை குட்டி குட்டியாக பால் மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு உள்ளே வைக்க போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு அவுட்டர் கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அதுக்கு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை கொட்டிக்கிறேன். மாவு சேர்த்த பிறகு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு இதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான். நம்ம பஜ்ஜி மாவு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். பஜ்ஜி மாவு மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து எண்ணெய் சுட வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு அந்த ஒரு பால் எடுத்துக்கேன். இப்போ நான் அதில் மாவில் லைட்டாக டிப் பண்ணி அது போண்டா போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா தப்பும் போட்டுட்டேன். அது ஒரு சைடு ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் அதை. இப்போ நம்ம தோப்பெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இப்போ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான தோப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக எப்படி தோப்பம் மாறுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன நெய்பர்ஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.